ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் என் அருமை தம்பி ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். வணக்கம் நிதேஷ், சொல்லுங்க. நல்லா இருக்கியா? செம்மையா இருக்கேன். எப்படி ஆக்ஷன் வரப்போன்றதால அப்படியே பேச போற டீம் அந்த மாதிரி. ஆமாப்பா. ஏன்னா ஒரு டீமை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆக்ஷன்ல எப்படி செயல்பட போறாங்க, யாரெல்லாம் தட்டி தூக்க போறாங்க, யாரெல்லாம் திரும்ப விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் விடுறதுக்கு எல்லாம் எதுவும் இல்ல. விடுறதுக்கு விட்டுட்டீங்களேடா. விடுறதுக்கு எதுலாம் எந்த டீம் சொல்லி பாருங்க. நம்ம என்ன பார்க்க ஒரு டீம் இந்த வாட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, லுக்கன் லைக் ராஜஸ்தான் ராயல் சஞ்சு சாம்சன் அவரோட டீம் தான் பார்க்க போறோம். என்னது விடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். விட்டீங்களேடா. யார? உங்க டீமோட ஆஸ்தான ஒரு அசட்டை விட்டீங்களேடா. யார சொல்றீங்க? பாருங்களேன் எப்படி ஸ்கிப் பண்ணிட்டான் பாருங்களேன். அவன் ஸ்கிப் தான். போல்ட்டா? என்ன சொல்ல கேட்கல. யாரை விட்டு சொல்ற? போல்ட்டா சொல்றீங்க? என்னடா போல்ட்லான்ற? அப்புறம் வேற யாரா இருக்கா? ஓவர்சீஸ் பிளேயரா? நன்றி பர்கரு, கேசவ் மகாராஜ். அவமானப்படுத்துறானு. வேற யாருன்னு? இந்தியன் பிளேயர்ஸ்னா சஹல் அஸ்வினை விட்டோம். டேய் உண்மையாவே அந்த பேர் உனக்கு வாயில வரலையா? இல்ல மறந்துட்டீங்களாடா? யாரையுமே நாங்க விடலையே. விடு. ஜாஸ் கோகுலர் கேட்மோர் ஓப்பனரு ஆடி இருந்தா நாங்க மறந்துருக்க மாட்டோம். ஆடல. லாஸ்ட்ல உடம்பு முடியாம கூட 2 செஞ்சுரி அடிச்சு குத்தாடா போறாரு. உடம்பு முடியாம போச்சு இல்ல, அதனாலதான். பாவிகள் என்னங்க பட்லர் வரலாறே நான் கடைசியில நான் ஆர்ஆர் மேனேஜ்மெண்டா பட்லரை தான் விட்டுருக்காங்க. ஓகே, பட் இருந்தாலும் அதற்கு பதிலா அவங்களோட டாப் பேட்டிங் ஆர்டரை வந்து அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்கல்ல. பாக்குறேன். சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங், and then ரியான் பராக், ஜூரல், எட்மயர். சோ அவ்வளவுதான். பேட்டிங் அணிவகுப்பு நல்லா தான் இருக்கு. அந்த சந்தீப் சர்மாவை அன்கேப்டா பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆனா என்ன பிரச்சனை எங்க கிட்ட இப்போ 41 கோடி தான் பர்ஸ் வேல்யூ இருக்கிறதுலே, ரொம்ப கம்மியான பர்ஸ் வேல்யூ. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. பஞ்சாப் கிங்ஸ் கம்பேர் பண்ணது ஆல்மோஸ்ட் 1/3 பங்கு தான். பஞ்சாப் கிங்ஸ் கம்பேர் அந்த பக்கமே நீங்க போக கூடாது. ஓகேங்க, சொல்றோம். ஏழன்னு தூக்குனாலே நான் வரல அப்படின்னு உட்கார்ந்து நீங்களா? ஓகே, எங்க கிட்ட இருக்க வச்சு அமௌண்ட்டை பார்க்கும்போது ஒரு பவுலரு ஸ்பின்னருக்கு போகலாம். த்ரோ அவுட்டா என்னால ஒரு பவுலர் பெருசா எடுக்க முடியும். ஸோ அது வந்து சந்தீப் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு திரும்ப போவோம். ஆர்டிஎம் இல்ல. ஸோ ட்ரெண்ட் போல்ட் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஆர்ஆர் என்னை பொறுத்த வரைக்கும். சந்தீப் சர்மா ஒரு பக்கம், போல்ட் ஒரு பக்கம். லாஸ்ட் சீசன் பண்ணதை நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அதனால த்ரோ அவுட்டா போயிட்டு ஒரு பவுலர் எடுக்கணும் அப்படின்னா அது போல்ட்டா இருக்கலாம். திரும்ப போல்ட் இல்லாட்டி சவுத் ஆப்பிரிக்கன் ஜெரால்டு கொயிட்ஸே, அது இல்லாட்டி திரும்பவும் நன்றி பர்கருக்கு போகலாம். நன்றி தெரிவிக்கிற விதமா. ஓகே, இந்த மூணுமே நல்ல ஆப்ஷன் தான். கோட்ஸே வந்து ஒரு புதுசா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மும்பைல தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் கோட்ஸே உள்ள வரதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். மேபி ஒரு கம்மி பட்ஜெட்ல. ஏன்னா இவங்கள்ட்ட 41 தான் இருக்கு பர்ஸ்ல. பட் அவங்க ஒரு அளவுக்கு வேல்யூல எடுத்துட்டாங்கன்னா இது பெட்டரான ஆப்ஷனா தான் நானும் பாக்குறேன். ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயரும் இங்க தேவை பவுலர்ல. ஏன்னா பேட்டிங் யூனிட் செம ஸ்ட்ராங்கா இருக்கு, சொல்ல வேணாம். நல்லா தான். ஜூரலுமே செம ஃபார்ம்ல இருக்கிறாரு. எட்மயர் ஓகே, எப்போ ஃபார்முக்கு வர தெரியாது. பட் ஆனால் இருக்கிற வரைக்கும் பயம் தான். ஸோ ரியான் பராக் சொல்லவே தேவையில்லை. இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படின்ற பயம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி ஒரு ஒன் டவுன் பிளேயர் அவங்க தேடி எடுக்கலாம். அதுவுமே மேபி ரியான் பராக் கூட ப்ரொமோட் பண்ணலாம், சொல்ல முடியாது. இறக்கி விட்டாரு. ஆமா, துருவ் ஜுரேல் ஏன் ரீடைன் பண்ணோம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா நல்லா பண்ணிருக்காரு. ஸோ அதனால அவருமே ஆப்வியஸ் சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஸ்பின்னர் சைடு ஒரு பிரச்சனை. ஆமா, ஸ்பின்னர் வந்து 2 பேரையுமே விட்டாங்க. சாகலையும் விட்டாங்க, அஸ்வினி, கேசவ் மகாராஜ் எல்லாருமே விட்டாங்க. ஸோ ஸ்பின்னர் எங்களுக்கு ராஜஸ்தானுக்கு தேவைப்படுது. எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இவங்க போவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆல்ரெடி ஆர்ஆர்ல பிளே பண்ண பிளேயர் தான். ஸ்ரேயஸ் கோபால்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருந்திருக்காரு. நல்ல பயங்கரமான ஆப்ஷன். அது போவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் போனா நல்லா இருக்கும். அவர் கம்மியான அமௌண்ட்டுக்கு அவரை தூக்கிட்டு வரலாம். ஸோ அவர் வந்து பேட்டிங்லயுமே இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸ் கோபால் ஒரு நல்ல ஆப்ஷன். அதனால ஸ்ரேயஸ் கோபாலுக்கு போவாங்களோன்னு எனக்கு தோணுது ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லாட்டி லாஸ்ட் டைம் வந்து ஆர்ஆருக்கு ஓப்பனிங் இறங்கின ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. அவர் நேம் சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் டைம் ஆர்ஆருக்கு ஓப்பனிங் பண்ண பிளேயரா? ஆமா, ஆல்ரவுண்டர். அவரு இந்தியன் பிளேயர். ஆமாடா, பெரிய நேம் ஒரு பேரு. பெரிய நேம்லாம் கிடையாது, சின்ன நேம் தான். இந்தியன் பிளேயர். தனுஷ் கோட்டியன். பட்லர் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இடத்துக்கு தானே அவர் ஆடினாரு. ஐயோ, சொல்லி வர இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லண்டர் தான். 2-3 மேட்ச் ஆட வச்சாங்களோ. ஆமா, 2 மேட்ச் ஆட விட்டாங்க பட்லருக்கு. தனுஷ் கோட்டியனை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல இப்போ அது என்ன டிராஃபியா இருந்தாலும் சரி, துலீப் டிராஃபியோ இல்ல ரஞ்சி டிராஃபியோ சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்போ இந்தியா ஏக்காகவும் ஆடி இருந்தாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு ஸ்பின்னர் அண்ட் கூடவே பேட்டிங் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ இந்த மாதிரியான பிளேயருக்கு வந்து ஆர்ஆர் ட்ரை பண்ணுவான்னு எனக்கு தோணுது. தனுஷ் கோட்டியன் ஒரு நல்ல சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லாட்டி இதே ஆப்ஷன்ல டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த மனோஜ் சுதர், ஷாம் ஷிம்லானி மாதிரியான பிளேயர்ஸும் இருக்காங்க. அவங்களுமே ஒரு நல்ல ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்காக. அப்படி இல்லாட்டி தமிழகத்தை சேர்ந்த சாய் கிஷோருமே அவைலபிளா இருக்காரு அவங்களுக்கு. ஸோ அவங்களுமே சாய் கிஷோருமே நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ராஜஸ்தான் வந்து அஸ்வினி எடுத்திருக்காங்க அப்படின்னா சாய் கிஷோருக்குமே போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய ஸ்பின்னுக்கு இருக்கு. பட் எனக்கு இவங்களெல்லாம் தாண்டி ஸ்ரேயஸ் கோபால் போனால் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஆப்ஷன். ஸ்ரேயஸ் கோபால் போனால் நல்லா இருக்குன்றது ஒரு ஆப்ஷன். பரவாயில்ல, நல்ல ஆப்ஷன் தான்.
சாகலுக்கு திரும்ப போற ஐடியாஸ் இருக்குமா? சாகல் நிறைய ரேட்டுக்கு போயிடுவாரு. காசு இல்ல 41 தான் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றது. 10 கோடிலாம் சாகல் கொடுத்துட்டு 30 கோடி வச்சு உட்கார முடியாது. சரி, இதை தவிர்த்து வேற ஏதாவது இன்னும் யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க சைடுல வேற ஏதாவது? நான் சொன்னவங்க எல்லாருமே மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அடுத்ததா யங்ஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஜாக்கப் பேத்தல்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து யங்ஸ்டர் இருக்காரு. ரைட். ஸோ அவர் வந்து பெருசா தெரிஞ்ச பிளேயர் கிடையாது. ஒரு 21 வயசு தான் ஐ திங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு. மேபி அவங்களுக்கு வந்து அந்த பேக்கப் பேட்ஸ்மேனாகவோ இல்ல டாப் ஆர்டர்ல ஆடக்கூடியவராகவோ மேபி ஒரு ஆல்ரவுண்டராக கூட அவர் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ பவுலிங்கும் பண்ணுவார் அப்படிங்கும் போது ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் அவர். ஸோ அதனால ஜாக்கப் பேத்தல் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். இது வந்து ஓவர்சீஸ் ஆப்ஷன் தான். இது இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் இங்கே வந்து இருக்காங்க. மோகித் சர்மா ஆப்ஷன்ல இருக்காரு. பட் சந்தீப் சர்மா ஆல்ரெடி இருக்கிறதுனால அவருக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ நிறைய ஆப்ஷன் ராஜஸ்தானுக்கு இருக்கு. பட் யாருக்கு போவாங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பர்ஸ் வேல்யூ அப்படி இருக்கு. யார் எவ்வளவு போவாங்கன்னு தெரியல. கம்மியான பர்ஸ் அமௌண்ட்டுக்கு எடுக்க முடியாதான் எடுக்க முடியும். எனக்கு என்னமோ நட்ராஜனுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்களோன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் தோணுது. நட்ராஜனுக்கு போவாங்களோ நல்லா. ஏன்னா அவங்க ஒரு பவுலரை வந்து அமௌண்ட் பெருசா கொடுத்து எடுக்கலாம். ஸோ அது ஏன் நட்டுவா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. சஞ்சுவோட ஃபேவரட் நட்டு. ஸோ அதனால எனக்கு தோணுச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்குலாம் போகலான்னு. பட்லரை விட்டது இழப்பெல்லாம் இல்லை. ஏன்னா பட்லரை விட்டு வெளியே வாங்க, அதான் விட்டாச்சு இல்ல, அப்புறம் என்ன முடிச்சு விட்டாங்க. சரி, ஓகே. பட்லரை விட்டதுக்கு ரீசன் இருக்குன்னு பரவாயில்ல. சரி விடுங்க, நீங்க செய்றீங்கன்னு தெரியுது. பட்லரை விட்டுருங்க. பட் மேபி ஒரு பேட்டிங்க்கு வந்து ஒரு பிளேயர் தேவை அப்படின்னா என்னதான் டாப் ஆர்டர் இருந்தாலும் நீ சொல்லுங்க 1-day-1 பொசிஷன்ல ரியான் பராக் நம்பர் 4ல ஆடுவார். ஓகே. பட் மேபி நம்பர் 3ல ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் புதுசா போறாங்கன்னா வேற எந்த பிளேயர் போவாங்க? அது ஏதாச்சும் ஒரு இந்தியன் பிளேயரை எடுத்து போடலாம், பிளேஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. இந்தியன் பிளேயர்ஸ் மேபி தேவ்தத் படிக்கல கொண்டு வரலாம். இப்போ ரீசெண்டா இந்தியன் சர்க்கியூட்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பிஜிடிக்கு கூட ஒரு பேக்கப் பிளேயரா வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது படிக்கல் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அனுஜ் ராவத் உங்களுக்கு ஆர்சிபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனுஜ் ராவத்துமே ஒரு நல்ல ஆப்ஷன். மும்பை கிட்ட இருந்து மேபி கடன் வாங்கலாம். ஏதாச்சும் ஒரு பிளேயர் அவங்க ஸ்கவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஏதாச்சும் திருட்டுத்தனமா கொண்டு வந்தா கூட நல்ல பிளேயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட். ஓகே. ஆப்வியஸ்லி ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க மேபி வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஃபைன். ஆப்வியஸ்லி ராஜஸ்தான் ராயலை எந்த அளவுக்கு இப்படி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சாச்சு. இப்போ ராஜஸ்தான் ராயல் ஒரு பிளேயரை தட்டி தூக்குவாங்க அப்படின்னா ஒரு பிளேயர் யார்? போல்ட். ட்ரெண்ட் போல்ட் தான். போல்ட் தான் முடிச்சிட்டானே. எவ்வளவு கோடி எதிர்பார்க்குறீங்க? தெரியல, கொஞ்சம் ரேட்டுக்கு போவார். ஆனா நீங்க சொல்றது அந்த ஒரு பவுலருக்கு அவங்க கொடுக்கணும். ஏன்னா அவங்க பேட்டிங் ஃபுல்லா ஃபிக்ஸ்டு. சந்தீப் சர்மா இருக்காரு, அவர் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஓவர்சீஸ் பவுலர் தேவை. அது போல்ட்டா இருக்கும். ஸோ போல்ட்டுக்கு அவ்வளவு அமௌண்ட் போய் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். போல்ட் கிடைக்கலனா தான் அவங்களோட சாய்ஸ் வந்து கோயிட் ஜாவாவோ இல்ல நன்றிய பர்கராவோ இருக்கும். ஓகே. ஆனா ஸ்ரேயஸ் கோபால் ஸ்பின்ல ஸ்ரேயஸ் கோபால் அது எடுத்தாலே போதும். அது எனக்கு எடுக்கணும்னு ஆசை. ஓகே. இந்த ஆக்ஷன் எப்படிப்பட்ட ஆக்ஷனா இருக்க போகுதுன்னா ஆல்ரெடி வந்து சம ஸ்ட்ராங் ஜோன்ல தான் இருக்காங்க. ஆக்ஷனுக்குள்ள போறாங்க. ராகுல் டிராவிட் இருக்க போறாரு. தலைவர் சொல்லி இந்தியன் டீம் தூக்கி கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நாள் ஞாபகம் வரும் அவருக்கு. அந்த கேப் தூக்கி அடிச்சுட்டு போனார் ஞாபகம் இருக்கா? மும்பை கூட ஒரு மேட்ச் நான் கப் அடிக்க விட மாட்டேன், இங்கே நான் T20 அடிச்சு கொடுத்தேன், இது இங்க எடுக்கிறேன்ற மாதிரி சஞ்சு சாம்சன் என்ட்ரி ஆனாரு. எல்லாம் இங்க டிப்ஸ்ல வச்சிருக்கா. சஞ்சு சாம்சன் என்னத்தை கேட்டாலும் இருக்கும். 3 செஞ்சுரி வேட சொல்ல வேணும். வெயிட் பண்றேன் அந்த ஆக்ஷனுக்காக. அண்ட் ராஜஸ்தானோட 11s பாக்குறதுக்காக நான் அப்புறம் அதை முடிச்சு நம்ம அப்புறம் அதுக்கு வருவோம். பாப்போம் எப்படிப்பட்ட ஆக்ஷனா இருக்க போகுது ராஜஸ்தான் ராயலுக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் நிதிஷ்.